ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? பூரினா யாருக்கு தான் பிடிக்காதுங்க? பூரினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பூரி வந்து அதுவும் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சுட்டால் மட்டும் பூரி வந்து புஸ்ஸுனே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பால் ஊற்றுங்க, ரவை ஊற்றுங்க, சக்கரை போடுங்க அப்படிம்பாங்க. பட் எதுவுமே தேவை கிடையாது. வெறும் பூரி மாவும் சப்பாத்தி மாவு, மைதா மாவு கிடையாது, சப்பாத்தி மாவு, உப்பு, தண்ணி இது மட்டும் இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக புஸ்ஸு புஸ்ஸுன்னு இப்போ பாருங்கள், நான் சுடுற மாதிரி பூரி நல்லா சூப்பராக தயாரிக்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க. சப்பாத்தி மாவு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நீங்கள் வந்து பூரிக்கு மாவு பிசையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக பிசையணும். சப்பாத்திக்கு பிசைஞ்சிங்கன்னா தான் ரொம்ப இலகுவாக பிசையணும். பூரிக்கு டைட்டாக பிசையும் போதே உங்களுக்கு வந்து பூரி சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பூரி கிழங்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், மிளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி, கொஞ்சம் பெருஞ்சீரகம்னா சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு. நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு தவாவில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பூரிக்கிழங்கு தயார். எத்தனை பேருக்கு பூரிக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.